முடிவின் துவக்கம் என்ற நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம போன எபிசோட்ல நோவாவின் நாட்களை குறித்து அநேக காரியங்களை டிஸ்கஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, மத்தேயு 24 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல மனுஷகுமாரன் வெளிப்படுவதற்கு முன்பதாக எப்படியாப்பட்ட காரியங்கள் இந்த பூமியில சம்பவிக்கும் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல நோவாவின் நாட்களை குறித்து இயேசு சொல்லுகிறார். ஸோ அதில் நம்ம போன எபிசோடில் நோவாவின் நாட்களை குறித்து பார்க்கும் பொழுது அதில் சபைக்கு வெளியே எப்படி இந்த பூமியானது கொடுமையினாலும் சீர்கேட்டினாலும் நிறைந்திருக்கிறது என்பதை பார்த்தோம். இந்த ஒரு எபிசோடில் சபையை குறித்தும் நோவாவின் நாட்களில் நடந்த காரியங்கள் இன்றைக்கு சபைகளில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். வாங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர், நம்ம போன எபிசோடில் நோவாவின் நாட்களை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அந்த எபிசோடில் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, அதில் பூமியில் முக்கியமாக சிருஷ்டிகளை குறித்தும் இந்த நாட்களில் மனுஷர்கள் எப்படி மாறி இருக்கிறாங்க, சபைக்கு வெளியே அநேக காரியங்களை குறித்து நீங்கள் டீட்டெயில்டாக நோவாவின் நாட்களை ஒப்பிட்டு சொன்னீங்க. இந்த நாளுடைய எபிசோடில் சபையை குறித்து, ஏன்னா ஆண்டவரும் கூட பர்டிகுலராக அவருடைய வருகையில் எப்படி ஆயத்தமாகணும் அப்படின்னு சொல்லும்போது சபையை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாரு. ஸோ அப்படின்னா இந்த சபை நோவாவின் நாட்களுக்கு எப்படி லிங்க் ஆகிருக்குன்னு சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சபையில் நடக்கிற காரியங்கள் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் நோவாவுடைய காலத்தில் உள்ள ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும். இப்போ எப்படி நம்ம சீர்கேடு கொடுமைன்னு எடுத்தோமோ அதே மாதிரி அன்னைக்கு உள்ள பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகளோடு கூட உங்களை இது பண்ணாங்க அப்படின்னு இருக்கு. மற்ற 24, 37, 38 புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தோம். இந்த பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, இங்க வாசிக்கிறோம், தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகளோடு கூட அவங்க என்ன பண்ணாங்க, பெண்களை கொண்டார்கள் அப்படின்னு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திலோட பெண்களை கொள்ளுதல் அப்படிங்கிறதுனா, அப்போ திருமணம் ஒரு விசுவாசியோட அவிசுவாசி பண்ணக்கூடாதுங்கிறது நேரடியான கான்செப்ட். நம்ம பார்க்கறதுல இது நேரடி. இது நம்ம நேரடியாகவே சர்ச்சில் சொல்கிறோம். ஆனால் இந்த காலகட்டங்களில் அது அதிகமாக மீறப்படுகிறது. விசுவாசியும் அவிசுவாசியும் திருமணம் பண்ணுறாங்க. பொதுவாக நம்ம நேரடியாகவே சொல்கிறோம். என்ன அப்படி சொல்கிறோம்னா, நாம ஜாதி பார்க்கறது இல்லை, ஆமாம், நமக்குள்ள மொழி பார்க்கறது இல்லை, நமக்குள்ள வேற எந்த ஏற்றத்தாழ்வும் பார்க்கறதே கிடையாது. நம்ம எல்லோருமே கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்தவர்கள். ஆனால் விசுவாசி அவிசுவாசி கான்செப்ட் இருக்கு. ஆமா, தேவனை அறிந்ததும் அறியாததும்னு ஒண்ணு இருக்கு. நீங்க எந்த மொழிக்காரராவனா இருக்கலாம், ஆனா தேவனை அறிந்த ஒரே ஆவி உடையவர்களா இருந்தா பிரச்சனை வேற. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட 12 பேர் சீஷர்கள் இருக்காங்க. ஒரே ஆவியை பெற்ற உடனே அவங்க எல்லாருமே ஒரு தரிசனத்துக்குள்ள போறாங்க. அப்போ இந்த ஸ்பிரிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் தேவனை அறியாத ஒரு ஆளை சபைக்குள்ளே கொண்டாந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? நிறைய பேர் இதை சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. நிறைய சபைகள் ஒரு ரட்சிக்கப்படாத பையனோ பொண்ணோ வந்துட்டாங்கன்னா காலையில் ஞானசானம் கொடுத்து சாயங்காலம் கல்யாணம் கொடுத்துட்றாங்க இல்லையா? சில நேரத்தில் தப்பான காரியங்களையும் அவங்க சபையில் செஞ்சு வைக்கிறாங்க, முன்னுதாரணங்களை பண்ணுறாங்க. இப்போ அப்படி நடக்கும்போது என்ன ஆகுது? அவிசுவாசி உள்ளே வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சாதாரணமாக இவங்களுக்கு படுது. அவ்வளோதான். என்ன ஒருத்தர் சொன்னது என்னால் ஞாபகத்தில் இருக்குது, நாங்கள் எத்தனை பேர் ஆண்டவர்களை நடத்தியிருக்கிறோம், இந்த ஒரு ஆளை எங்களால் நடத்த முடியாதா அப்படின்னு சொன்னாங்க. நடத்த முடியல அவங்களால. நல்லா புரிஞ்சுக்கணும், நான் ஆண்டவருக்காக போய் ஊழியம் பண்ணி ஒருத்தர் ஆண்டவர்களை நடத்துறது என்பது வேறு. நான் ஒரே மாம்சமா மாறினேன் திருமணத்தில். இப்போ என் மாம்சத்தோடு என் ஆவியோடு அவங்க கலக்கும் போது கன்ஃபார்மாக பழைய துருத்தியும் புது திராட்சரமும் சேராது. கோடி துணியோட பழைய கோடி துணியை புது துணியை சேர்க்கக்கூடாது. ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு. அப்போ இந்த பிரமாணமும் அந்த உலக பிரகாரம் ஒன்னா சேர முடியாது. இங்க ரட்சிப்புன்ற கான்செப்டே கிடையாது. அதை தாண்டி இப்ப நீங்க ஒருத்தர் சுவிசேஷம் சொல்ல போறீங்க, அந்த சுவிசேஷத்தை அவர் கேட்கிறாரு கேட்கல, அது உங்களை பாதிக்காது. உங்களுக்கு சொல்ல வேண்டிய வேலை மட்டும்தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம ஜெபம் பண்றோம், பாரப்படுறோம், அதெல்லாம் இருக்கு. ஒருவேளை அவர் ரட்சிக்கப்படல, ஆண்டவரை ஏத்துக்கல, அது உங்களுக்கு என்ன செய்யாது? உங்க பர்சனல் லைஃபை பாதிக்காது. ஆமா, உங்க லைஃப்குள்ள அது ஊடுருவாது. ஆனா ஒரு நான் பிலீவரை உள்ள கொண்டாந்துட்டீங்க, அவர் ரட்சிக்கப்படாதவர். இப்ப அவருடைய ஸ்பிரிட் உங்களோட உங்க பாடி ஸ்பிரிட் எல்லாம் ஒன்னா சேருது. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? உங்க லைஃப் அது பாதிக்கும். ஆமா இல்லையா? அதுக்குத்தான் ஆண்டவர் அந்த இடத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவி மனுஷனோட கூட போராடுவதில்லை அப்படிங்கிறாரு. ஏன்னா பரிசுத்தாவியை பெற்றவங்களும் பரிசுத்தாவியை பெறாதவங்களும் ஒன்னா சேரும் போது ஏற்படக்கூடிய விளைவு சபைகள்ல மிகப்பெரிய விஷயமா மாறும். நீங்க சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ மோவாபிய ஸ்திரீ உள்ள வந்துட்டாங்கன்னா, அது இவங்க 6 லட்சம் புருஷர், அவங்க மிஞ்சி போச்சுன்னா ஒரு 10 ஸ்திரீ உள்ள வந்திருப்பாங்க. அதுல என்ன நடந்து போச்சு? சாலமோன் மிகப்பெரிய ஞானி, இஸ்ரவேல் ராஜா, கொஞ்சம் பேரை கல்யாணம் பண்றான், அது உள்ள வராங்க, அது அவன் ராஜ்யபாரமே போயிருச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு செத்த ஈ பரிமள காலம் தைலத்தை நாரி போக பண்ணு. ஆமா,
இதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சபை வந்து இந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணல. இவங்க வந்து சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த அவிசுவாசி விசுவாசியோட பிணைக்கப்படுவது சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க. அதோட விளைவு தான் இப்போ சபை வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள மோவாபிய ஸ்திரீகள் வந்தாங்களோ, எப்படி வந்துட்டு சாலமோன் ராஜ்யத்துக்குள்ள இந்த ஸ்திரீகள்லாம் உள்ளே கொண்டு வரப்பட்டாங்களோ, அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த ராஜ்ய பாரத்தை க்ளோஸ் பண்ற மாதிரி சபையே க்ளோஸ் பண்ணிடும். இவங்க அதுக்கு ஒத்துக்குறாங்களா, கூட்டிட்டு வராங்களா, இப்ப அவங்க சடங்காச்சாரமா அல்லது ஒரு கடமைக்காக ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவங்க தேவனுடைய திட்டத்தை விட்டு வழி விலகிட்டாங்க. யாரு கொடுத்தவங்க வழி விலகிட்டாங்க. அதோட கதை முடிஞ்சா. ரெண்டாவது, ஒரு சில சபைகள்ல வந்து திருமணம் வந்து யாவருக்குள்ளும் விவாகம் கனமுள்ளதா இருக்கிறது. இப்போ சபையில வந்து திருமணம் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றது வெளிநாட்டு சபைகள். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே லிவிங் டுகெதர்லாம் நடக்குது. ஆமா. வந்து இங்க வந்து அவங்க என்ன செய்யறாங்க, திருமணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தையோட வந்து பண்ணிக்கிறாங்க. இதை எப்படி சபை அக்செப்ட் பண்ணிக்குதுன்னே தெரியல இல்லையா? ஆமா. 2 விசுவாசி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அது வேற விஷயம். அதுவும் லிவிங் டுகெதர் நாட் அலவுட். விசுவாசியா இருந்தாலும் நாட் அலவுட்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்குது எல்லாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் சபையானது அந்த புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் கர்த்தருடைய ஆவியை துக்கம் பண்ற விஷயம் சபைகளுக்குள்ள அதிகமாயிருச்சு. இந்த ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இதே திருமண காரியத்தை தான் சொல்றேன். திருமண ஆன எத்தனை பேர் இங்க கர்த்தருக்குள்ள பயந்து இருக்கிறாங்க? எந்த காலத்திலும் இல்லாம இந்த காலத்துல தான் சபைகள்ல வந்து டிவோர்ஸ் ஜாஸ்தி. அதானே நான் சொல்றது. ஊழியக்காரன் குடும்பத்துல ஆரம்பிச்சு கடைசி விசுவாசி குடும்பங்கள் வரைக்கும் நிறைய குடும்பங்கள்ல டிவோர்ஸ். இப்போ டிவோர்ஸ் தப்புங்கிற கான்செப்டே இவங்களுக்கு போயிருச்சு தானே. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஜெபம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். நான் சொல்றேன், ஜெபம் பண்ணி கல்யாணம் பண்ணா ஆண்டவர்கிட்ட கேட்டு கல்யாணம் பண்ணா. ஜெபம் பண்றதுங்கிறது வேற, கேட்கறதுங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆமா ஆமா. இப்போ வந்து ஜெபிக்கிறதுங்கிறது ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஒன்று தெரியப்படுத்துவது, இன்னொன்று உத்தரவு பெறுவது. இவங்க ஜெபத்துல போய் தெரியப்படுத்திடுறாங்க. அப்புறம் ஜெபம் முடிஞ்ச உடனே இவங்களே ஆமேன்னு சொல்லிடுவாங்க. ஆமா. அவர் என்ன சொன்னாருன்னே கேட்கவே இல்லை. அது தேவ சித்தமா. ஏன்னா இவங்க முழுக்க எதில் ஆயிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிப்பு, வேலை, வெளிநாடு, ஆமா, பொண்ணு நல்ல பணக்கார பொண்ணு, கை நிறைய சம்பாதிக்குது, பையன் நல்லா சம்பாதிக்கிறான், சொந்த வீடு, இதெல்லாம் பார்த்த உடனே பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, அவ்வளவுதான். அது தேவ சித்தமாங்கிற கான்செப்டே அவங்களுக்கு கிடையவே கிடையாது. இங்க கிரைட்டீரியா என்னன்னா, வெளியே அவங்க பிசிக்கலா எவ்வளவு நல்லா இருக்காங்க, எஜுகேஷன், பேக்ரவுண்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், இதெல்லாம் பார்த்து யூஸ்வலி எல்லாருமே இந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்றாங்க. இப்போ நம்ம சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஒரு ப்ரோக்ராம் பண்றோம். பிரதர் ரூபன் அதில் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு யூத் மீட்ல போய் எடுத்திருக்காங்க. இது அவங்க சொன்னது தான். யூத் மீட்ல போயிட்டு உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு எதெல்லாம் முக்கியமா நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 7 பாயிண்ட் எழுத சொல்லியிருக்காங்க. 7 பாயிண்ட்லயுமே ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை. அந்த முதல் 7 பாயிண்ட் எழுத சொன்னாங்கல்ல, அதுல ஸ்பிரிச்சுவாலிட்டியில இல்லை. முதலாவது படிப்பு இருக்குது, அழகு இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, குடும்பம் இருக்குது, நல்ல குணம் இருக்கு, இதெல்லாமே இருக்கே ஒழிய அந்த இடத்துல அப்புறம் இவர் சொல்லியிருக்காரு, நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி எழுதுங்கன்னு போது 8வது இடத்துல ஸ்பிரிச்சுவாலிட்டி. இதுதான் இன்னைக்கு. ஆமா. இந்த தப்ப பெற்றோரும் பண்றாங்க, பிள்ளைகளும் பண்றாங்க. பெற்றோருமே ஸ்பிரிச்சுவல் லெவல் பாக்குறது இல்ல. ஆமா, உலக லெவல் பாக்குறாங்க. உலக லெவல்ல அவங்க கொஞ்சம் குறைவாவே இருக்கட்டும், அந்த பொண்ணு குறைவா இருக்கட்டும், கொஞ்சம் குறைவா படிச்சிருக்கட்டும், ஒரு தப்பும் கிடையாது. அந்த பையன் குறைவா படிச்சதாகவே இருக்கட்டும். உலக லெவல்ல அவங்க வந்துட்டு குறைவா சம்பாதிக்கட்டும். ஆனா தேவனுக்குள்ள இருக்கிறாங்களா? நான் சொல்லுவேன், நீங்க எதுல குறைவு இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுக்குள்ள இருந்தீங்கன்னா தேவன் நிறைவாக்க வல்லமை உள்ளவர். ஆமா. நீங்க எல்லாத்துலயும் நிறைவா இருந்து தேவனுக்குள்ள இல்லைன்னா இந்த எல்லா நிறைவும் ஒரு நாள் குறைவா மாறிடும். ஆமா, அதான் இன்னைக்கு உண்மை. இன்னைக்கு எத்தனை பேர் திருமணம் பண்ணி தரிசனத்துல தன் மனைவியோடு தன் கணவனோடு ஓடுறவங்க இருக்காங்க. ஒண்ணு மனைவியை விட்டுட்டு தரிசனத்துல ஓடுறாங்க, இல்ல தரிசனத்தை விட்டுட்டு மனைவியோட ஓடுறாங்க. எத்தனை பேர் ஆக்கிலா பிரிஸ்கில்லா மாதிரி, ஆக்கிலா பிரிஸ்கில்லா பவுல் தன் வீட்டுக்கு வரும்பொழுது ஏற்றுக்கொள்றாங்க. 1.5 வருஷம் அவர் கூட இருந்து படிக்கிறாங்க. அவர் கூட திருப்பி எபேசுக்கு அவங்க டிராவல் பண்றாங்க. திருப்பி அங்க இருந்து அவர் அவங்கள விட்டுறாங்க. அங்க இருக்காங்க. அவங்க அங்க இருந்து அப்போலோ வராரு. அப்போலோக்கு அவங்க பிரசங்கம் பண்றாங்க, போதிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க வீட்டுல சர்ச்சை ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்கள் நடக்குது பாருங்களேன். இன்னைக்கு இந்த ஸ்பிரிட்டோட எத்தனை பேர் ஓடுறாங்கன்னு பாருங்க. ஒன்னு செலக்ட் பண்ணும் போதே ராங் செலெக்ஷன், இல்லையா செலக்ட் பண்ணி தேவ சித்தத்தோட வராங்களா இல்லையான்றது 2 பிலிவருக்குள்ள பாக்குறது இல்ல, ஏற்றத்தாழ்வு. 3வது டிவோர்ஸ். இன்னைக்கு இதுதான் அதிகப்படியாக புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும். இன்னைக்கு சபை வந்து தாறுமாறா இருக்கு.
அதாவது ஒரே பாஸ்டர் 2 பேருக்கு 3 கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 பேர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அப்புறம் 2 பேரும் டிவோர்ஸ் ஆயிட்டாங்க. அதே சபையை சார்ந்தவங்க டிவோர்ஸ் ஆயிட்டாங்க. 2 பேரும் தனித்தனியாக சர்ச்சுக்கு வராங்க. இப்போ இந்த பையன் கேட்டிருக்கான், எனக்கு தனிமையாக இருக்க முடியாது, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. வேற ஒரு பொண்ணை பார்த்து அதே சர்ச்சில் அந்த பையனுக்கு பண்ணியிருக்காரு. இப்போ ஏற்கனவே டிவோர்ஸ் பண்ண பொண்ணு இருக்குல்ல, அது வந்து கேட்டிருக்கு, எனக்கு திருமணம் பண்ணி வைங்க, அவனுக்கு பண்ணி வச்சிங்கன்னு. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு 3 கல்யாணம் ஒரே சர்ச்சில் நடந்திருக்கு. இன்னைக்கு இதுதான் சபைக்குள்ள இருக்கிற சீர்கேடு. எப்படி சபை தேவனை பார்க்கும்? இங்க எப்படி ஆவியானவர் பேசுவார்? சபையில எது வேணாலும் குறைவா இருக்கலாம், தேவ பிரசனம் குறைவா இருக்கக்கூடாது. இது வந்து புசித்தும் குடித்தும் மட்டும், சாரி, பெண் கொண்டும் பெண் எடுத்தும் மட்டும். புசித்தும் குடித்தும் இன்னொன்னு இருக்கு. புசித்து குடித்தல் என்கிறது அப்பமும் ரசத்தையும் குறிக்கும். அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. எத்தனை சபை கரெக்டா கம்யூனிட்டி எடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது உங்களால ஒரு லிமிட் வரைக்கும் ஒருத்தர் உட்காந்து கரெக்டா சாப்பாடு போட முடியும். ஆமா. 1,00,000 பேர் வந்தாங்கன்னா உங்களால் சாப்பாடு போட முடியுமா? இல்லை. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கப்புறம் அதை வேற யாருக்கும் இல்லாத ஒப்படைப்பீங்க. ஆமா. கேட்டரிங் கிட்ட ஒப்படைப்பீங்க, அல்லது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஒப்படைப்பீங்க. சரியா? ஆமா. இந்த 1,00,000 பேரை பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆமா. உங்களுக்கு ஒரு கணக்கு தான் இருக்கும். 1,00,000 பேர் கல்யாணத்துக்கு வந்தாங்க, 1,00,000 இலை போட்டிருக்கோம், சாப்பிட்டாங்க, திருப்தியா சாப்பிட்டாங்க. அதுல யாரு என்ன சாப்பிட்டாங்க, யாரு கேசரி சாப்பிடல, யாரு சிக்கன் சாப்பிடல, உங்களால தெரியுமா? தெரியாது. இதே நிலைமை தான் இன்னைக்கு சர்ச்சஸ்க்கு. சர்ச்சஸ் இன்னைக்கு கல்யாண விருந்து பரிமாறுற மாதிரி கம்யூனியன் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 10,000 பேர், 20,000 பேர், 30,000 பேர் எடுத்து எல்லாத்தையும் கம்யூனியன் கொடுக்கறது. அவன் கொண்டு போய் யாருக்கு கொடுக்குறோம், யாருக்கு கொடுக்கல ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வாங்குறவனுடைய கிரைட்டீரியா கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் கம்யூனியன் என்பது ஒரு சர்ச்சில் நடக்கக்கூடியது, மாசம் நடக்கக்கூடியதான ஒரு சடங்காச்சாரம். ஓகே, ரைட், ஃபைன். அதை முதல் ஞாயிற்றுக்கிழமை நடத்தி முடிச்சிடணும். எவன் எடுத்தா என்ன, எவன் எடுக்காட்டி என்ன? அப்போ அந்த சர்ச்சில் எப்படி தேவன் இருப்பாரு? அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணினா உங்களை சிலர் வியாதியஸ்தராயும் ஒரு சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அப்படிதானே இருக்கு. அப்போ உங்க சபையில் எத்தனை பேர் வியாதியா இருக்கான், ஸ்பிரிச்சுவல் வியாதியோட? நீங்க சபையை எதை வச்சு கால்குலேட் பண்றீங்க? எண்ணிக்கையை வச்சு கால்குலேட் பண்றீங்க. சபையை எதை வச்சு கால்குலேட் பண்றீங்க? பெரிய இடங்கள், கட்டிடங்கள் வச்சு கால்குலேட் பண்றீங்க. சபையை எதை வச்சு கால்குலேட் பண்றீங்க? சபையில உள்ள விசுவாசிகளுடைய ஆசீர்வாதத்தை வச்சு கால்குலேட் பண்றீங்க. அதானே? சபையை ஸ்பிரிச்சுவல்ல கால்குலேட் பண்ணணும். நல்ல ஸ்கூல்னு எதை சொல்லுவாங்க தெரியுமா? எல்லா பிள்ளையும் பாஸ் ஆனாதான் நல்ல ஸ்கூல். ஆமா இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க, ஆனா எவன் பாஸ் ஆவான் ஃபெயில் ஆவான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஏரியாலேயே என் ஸ்கூல்ல தான் கூட்டம் அதிகம். இது கரெக்டா? இல்ல. ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க. ஏன் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு மவுஸ் கூடுது? தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் கூட்டம் போகுது? அங்க போனா நல்ல மெடிசன் கிடைக்கும், நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு அவங்க ஒரு நம்புறாங்க. சரியா? ஆனா அதுவே நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா கிடைக்கும், இந்த கிளீனினஸ் அங்க இருக்காது, இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி அங்க இருக்காது அப்படின்னு இவங்களுடைய நம்பிக்கை ஒண்ணு இவங்க வச்சிருக்காங்க. சரியா? ஆனா அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்காரன் என்ன நினைப்பானா, அவன்கிட்ட வரவங்க, அவன் என்ன மைண்ட் செட்ல வேணாலும் வரவங்க இங்க சேர்த்துடக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு இயர் முடியும் போதும் எவ்வளவு பேஷண்ட்ஸ் வந்தாங்க, என்ன ஆனாங்கன்னு சொல்லும் போது எங்கதுல வந்து ஒரு மரணம் கூட இல்லைன்னு அவங்க கொடுக்கணும் அவங்க. சரியா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படி கிடையாது. செத்து போனாலும் அவங்க ரெக்கார்டு எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு சபையில எத்தனை ஆத்மா பரலோகத்துக்கு போகும்னு தெரியுமா? அவன் அபாத்திரமா போஜனம் பண்ண செத்து போயிடுவானே. ஆமா. அப்போ உங்களுக்கு அந்த பாரம்னு ஒண்ணு இருக்கணும்ல. சபை என்பது, நான் சபைன்னா உடனே பாஸ்டர்ஸை சொல்றேன் நினைச்சுக்காதீங்க. 5 வகையான ஊழியக்காரங்களுக்கு சேர்த்து பொருந்தும் இது. ஒரு இப்போ ஒரு பைபிள் டீச்சர் இருக்கிறாரு. அந்த பைபிள் டீச்சருக்கு பைபிள் ஸ்டடி வாரத்துக்கு ஒன்று எடுத்தா ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு அவர் எடுத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்துட்டு சரியான பைபிள் டீச்சர் கிடையாது. அந்த பைபிள் டீச்சர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்னா, அங்க வர்றவங்களை அடுத்த பைபிள் டீச்சரா மாத்தி அடுத்த ஊழியக்காரனா மாத்திர அளவுக்கு அவர் இருக்கணும். ஒரு போதகர் தனக்கு கீழே இருக்கிறதான அந்த விசுவாசிகளை சீஷராக்கி அவங்கள அடுத்து அவங்க ஊழியக்காரனா மாத்தணும். இன்னைக்கு அப்படி இருக்கா? அதான் இங்க கேள்வி. அபாத்திரமான போஜனம், அபாத்திரமான பானம் இன்னைக்கு நோவா காலத்துல இருந்ததை விட மோசம். புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து புறப்பட்டு வராங்க. அவங்களோட வீழ்ச்சி எங்க வருதுன்னு பாருங்க. அவங்க வந்து 17ஆம் அதிகாரத்திலேயே அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு கேட்கறாங்க, ஆண்டவர் சாப்பாடு கொடுத்துட்றாரு. அவங்களுக்கு தண்ணி கேட்கறாங்க, தண்ணி கொடுத்துறாரு. வீழ்ச்சி எங்க வருது பாருங்க. 32ஆம் அதிகாரத்துல மோசே ஃபாஸ்டிங் ப்ரேயர் போறாரு.
போயிட்டு கீழே வரத்துக்குள்ள இவங்க புசித்து குடித்து விளையாடத் தொடங்கினார்கள். ಹೌದು. அதோட கர்த்தர் சொல்லிட்டாரு, இந்த ஜனங்களை ஒழிச்சிருவோம், க்ளோஸ் பண்ணிடுவோம்ட்டார். ಹ್ಮ್. அப்போ மோசே தான் அந்த இடத்துல நின்று போராடுறாரு. ಹ್ಮ್. இப்போ சபை புசித்து குடித்து விளையாடுற இடமா இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. சபை வந்து வெறும் கம்யூனியன் புசித்து குடிக்கிற இடமா இல்லையா, அது பரவாயில்ல, அது ஒழுங்கா இருக்குதான்னு பார்க்கணும். ಹ್ಮ್. அது ஒழுக்கமா எடுக்கல. ಹ್ಮ್. எல்லா சபையும் சொல்லல, 100% சபை அப்படிதான் இருக்கு. ಹ್ಮ್. 2 சபை ஒழுங்கா இருக்கும் ಹ್ಮ್. ஒரு ஏரியாவில். ಹ್ಮ್. அது இருக்கிறவங்க சந்தோஷப்பட்டுக்குங்க, நாங்க தான் அந்த சபைன்னு. ಹ್ಮ್. சரியான கம்யூனியன் நான் கொடுக்குறேன், ಹ್ಮ್. அபாத்திரமா போஜனமானம் பண்றது கிடையாது. நாங்க ಹ್ಮ್. முந்தியெல்லாம் சபைகள்ல வந்து சுத்திகரிப்பு நாள்னு ஒன்று இருக்கும், ஆமா. முந்தின நாள். இப்போ அது கிடையாது, ಹ್ಮ್. நேரா கம்யூனியன் தான். ಹ್ಮ್. ஸோ அப்படி போறதுனால ಹ್ಮ್. நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ಹ್ಮ್. சபை அபாத்திரமான போஜனபானத்துக்கு போயிடுச்சு. ಹ್ಮ್. ஓகே, ரைட். இது ஒன்று. ரெண்டாவது, அபாத்திரமா போஜனமானம் பண்ற அந்த சபையை நடத்தக்கூடியவங்க, என் சபையில் இருக்கிற இத்தனை பேருடைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி இவ்வளோ இருக்கு, இப்படி இருக்கு, இந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க, இவங்களை நான் தேட்டணும், இவங்களை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு இருக்கா? ಹ್ಮ್. எசேக்கியேல் 34 ஆண்டவர் சொல்றாரு, 5 வகையான ஆடுகள் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்றாரு. ಹ್ಮ್. நசல் கொண்டது, ಹ್ಮ್. அதாவது நோய் வந்தது, ಹ್ಮ್. காயம் கொண்டது, துரத்துண்டது, முறிந்தது, ಹ್ಮ್. காணாமல் போனது. 5 சொல்றாரு. ಹ್ಮ್. இந்த 5ம் எல்லா சர்ச்சிலும் இருக்கும். ಹೌದು. ಹ್ಮ್. முதல்ல இந்த 5 இருக்குன்னா நமக்கு தெரியுமா? ம். இந்த 5 சரி பண்ணாம எப்படி கூட்டிட்டு போவீங்க? ஒரு ஸ்கூல்காரன் 100% பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறான், ஆமா. ஒரு ஹாஸ்பிட்டல்காரன் ஒரு மரணம் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். ಹ್ಮ್. அப்போ ஒரு 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 சர்ச்சு அல்லது ஒரு ஆலயம் எப்படி நினைக்கணும்? என் ஆலயத்துக்குள் வந்த ஒருத்தர் கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது. ಹೌದು. அவங்க பரலோகத்துக்கு போவாங்கன்றது எதை வச்சு சொல்றீங்க? தசமபாகாணிங்க கரெக்டாக கொடுக்குறாங்க. ಹ್ಮ್. உங்களுக்கு தெரியுமா, நம்மளை விட நம்ம தேவனுக்கு நம்ம ஜனங்க கொடுக்கறது இருக்கிற இல்லைன்னு சொல்ல, ಹ್ಮ್. நம்மளை விட மற்றவர்கள் தங்கள் தேவனுக்கு இன்னும் அதிகமாக செய்கிறார்கள். ಹ್ಮ್. கொடுக்கறதுனாலே மட்டும் ಹ್ಮ್. நீங்கள் பரலோகத்துக்கு போயிருவீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிட முடியாது. ஆமா. ஒரு ஐஸ்வர்யவான் வந்து கொடுக்குறான், ಹ್ಮ್. ஒரு வறியவன் வந்து நிற்கிறான். ಹ್ಮ್. கொடுக்கறதுனால நீதிமான் ஆயிட்டானா? இல்ல. இல்ல. ಹ್ಮ್. இன்னைக்கு கொடுக்க நான் கரெக்டாக தசமாகம் கொடுத்துட்டு அவன் வந்து நல்ல விசுவாசி. ಹ್ಮ್. இது ஒரு குரூப் இருக்கு. ಹ್ಮ್. உங்களுக்கு வேண்டப்பட்டவர், பாஸ்டருக்கு நல்லா அல்ல ஊழியக்காரருக்கு நல்லா மரியாதை கொடுக்குறவர், ಹ್ಮ್. அவர் வந்துட்டு இவர் என்ன சொன்னாலும் அவர் செய்வார், ಹ್ಮ್. அவர் ரொம்ப கேட்ட நேரத்தில் எல்லாம் செய்கிறாருன்னா அவர் பரலோகத்துக்கு போயிடுவார். அது எப்படி போவார்? ಹ್ಮ್. எனக்கு நல்லவனாக இருக்கிறவர் பரலோகத்துக்கு போக மாட்டார், ಹ್ಮ್. தேவனுக்கு நல்லவனாக இருக்கிறவர் தான் பரலோகத்துக்கு போவார். ಹೌದು. ஒருவேளை அவருடைய காரியங்கள் சிலது எனக்கு பிடிக்காம இருக்கலாம், ಹ್ಮ್. ஆனால் அவர் தேவனுக்கு உண்மை உள்ளவராக இருந்தார்னா ஓகே தான், ಹ್ಮ್. இல்லையா? ಹ್ಮ್. இன்னைக்கு சபை இந்த பெண் கொண்டு பெண் எடுத்து இந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்கு. புசித்து குடித்து இந்த பிரச்சனை தான் இருக்கு. ಹ್ಮ್. அபாத்திரமான போஜன பானம், ಹ್ಮ್. இதை அப்படியே கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கோங்க. ಹ್ಮ್. போஜனங்கிறது வந்து உபதேசத்தை குறிக்கும். ಹ್ಮ್. அநேக போஜனங்களால் நீங்கள் திருப்தி அடையவில்லைன்னு 13ஆம் அதிகாரம் எபிரேயர்ல அவர் எழுதுறாரு. ಹ್ಮ್. ஸோ போஜனம்ங்கிறது உபதேசத்தை குறிக்கும். ಹ್ಮ್. சபை சரியான உபதேசம் கொடுக்குதா? ಹ್ಮ್. பவுல் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளா இருக்கிறனால உங்களுக்கு பாலை உண்ண கொடுத்தேன். ಹ್ಮ್. உங்களுக்கு தெரியுமா இப்போ நீங்க எந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறீங்க, எந்த குழந்தைக்கு கனமான ஆகாரம் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவர் சொல்றாரு, பார்த்து கொடுக்குறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட நீ பார்த்தீங்கன்னா, பரிசேயர் சதுசேயர்கிட்ட பேசும்போது அவர் வேற மாதிரி பேசுறாரு, ಹೌದು. சீஷர்கிட்ட பேசும்போது வேற மாதிரி பேசுறாரு, ಹ್ಮ್. பொது ஜனங்கள்கிட்ட பேசும்போது வேற மாதிரி பேசுறாரு. ಹ್ಮ್. ஆமா. உபதேசம் மாறுபடுதா இல்லையா? ஆமா. ஒரு 5000 பேருக்கு அப்பம் விடும்போது ಹ್ಮ್. அந்த அப்பத்தை பிட்டு கொடுக்குறாரு, அவங்க சாப்பிட்றாங்க, ಹ್ಮ್. அது பசி, ஜனங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ಹ್ಮ್. ஆனா 12 பேர்ட்ட அப்பம் கொடுக்கும்போது ಹ್ಮ್. அது கம்யூனியனுங்கிறாரு, ಹ್ಮ್. அது உடன்படிக்கைங்கிறாரு. ಹ್ಮ್. அப்போ அப்பம் ஒண்ணுதான், ಹ್ಮ್. எது கம்யூனியன் எது உலக பிரகாரமான சாப்பாடுன்றது டிஃபரன்ஷியேஷன் தெரியும். ಹ್ಮ್. ஒரு படகுல வராங்க, ಹ್ಮ್. வரும்பொழுது இவர் சொல்றாரு, பரிசேயர் என்கிற அப்பத்தை குறித்து புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. ಹ್ಮ್. சீஷர் சொல்றாங்க, நம்ம இன்னைக்கு அப்பம் கொண்டு வரலாம் நினைக்கிறார். அவர் சொல்றாரு, எத்தனை பேருக்கு போஷிச்சேன்? ಹ್ಮ್. 5000 பேருக்கு போஷிக்கலையா? ಹ್ಮ್. நான் சொல்றது வந்து ஏரோதுங்கிற உபதேசம். ಹೌದು. சீஷர்கிட்ட பேசும்போது உபதேசத்தை பத்தி பேசுறாரு. ஆமா. அப்போ சபை யாருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியணும்ல. ಹ್ಮ್. ஒரு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஒரு ஆஃபேலி கோட்டேலிக்குள்ள 6 மாசத்துக்குள்ள ಹ್ಮ್. ஒரு ஸ்டூடெண்டோடையதான இதை படிச்சிடறாங்க. அவங்க ಹ್ಮ್. அவன் என்னன்றதை கண்டுபிடிச்சிடறாங்க. ಹ್ಮ್. ஆஃபேலிக்கு அப்புறம் ಹ್ಮ್. இந்த வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. ஆமா. ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. கொடுக்குறாங்க தானே? ಹ್ಮ್. கொடுத்துட்றாங்க. அவனை வந்து எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுவே ஒரு 95, 98 எடுக்கிறவனை இன்னும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. ஆமா. என்ன கொடுக்க வைக்கிறான்னா, அவனை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ಹ್ಮ್. ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குல்ல, ಹ್ಮ್. அப்ப எனக்கு ஆத்மா மேல என்ன பொறுப்பு இருக்கு?
ம். நான் தானே கேர் எடுக்கணும் அவனை. என்ன நம்பி தானே கொடுத்துருக்காரு. ம். ஒரு பையன் ஃபெயில் ஆனானா திருப்பி பாஸ் ஆகிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த வருஷம். இப்போ கூட இப்பெல்லாம் அடுத்த வருஷம்லாம் கிடையாது. Next. உடனே எழுதலாம்னு சொல்லிட்டாங்க. ம். ஒரு செமஸ்டர் போனா இன்னொரு செமஸ்டர் எழுதிக்கலாம் நீங்க. ம். ஒரு தடவை வருகையில கைவிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ಹೌದು. ஒரு இமைப்பொழுது ஒரு நிமிஷம். ம். அப்ப என் கையில கொடுக்கப்பட்ட பொறுப்பு எவ்வளவு பெருசு. ಹೌದು. அவன் கிரியைக்கத்தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. ம். அப்ப நான் வந்துட்டு அந்த கிரியைக்கான பலனை வாங்கணும்னா எப்படி வரணும்? ம். இன்னைக்கு சபையினுடையதான மிக மோசமான கண்டிஷன். ம். சபை புசிக்கிறதுலையும் சரியில்லை, குடிக்கிறதுலையும் சரியில்லை. அதாவது இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா கம்யூனியனை குறிக்குது. ம். அடுத்து உபதேசத்தை குறிக்குது. ம். அடுத்து பெண் கொண்டு பெண் எடுத்து மொராலிட்டிஸ். ம். இன்னைக்கு சபை மிக மோசமான சபைனா இந்த டினாமினேஷன் அந்த டினாமினேஷன் நான் சொல்லவே வரல. ம். நான் ஜனங்களை சொல்லுகிறேன். ம். விசுவாசி தான் சர்ச். ம். அப்ப இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள எது சரி எது தப்பு, ம். எப்படி கம்யூனியன் எடுக்கணும், ம். எந்த உபதேசத்தை கேட்கணும். ம். நீங்க யோசித்து பாருங்க. ம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கொக்கோ கோலா ம். ஒரு கிராமம் வரைக்கும் ரீச் ஆயிருச்சு இல்ல? ஆமா, ரீச் ஆயிருச்சா? எல்லா மூலைக்கும் ரீச் ஆயிடுச்சு. எல்லா இடத்துக்கும் ரீச் ஆயிருச்சு தானே? ஆமா, ஒரு ஒரு நீங்க யூஸ் பண்ண செல்போன் ம். வந்து 50 வருஷம் தான் கொஞ்சம் ஆகுது. ஆமா, செல்போன் இல்லாத கிராமம் எது, மனுஷன் எது? இப்ப எல்லா இடத்துலயும் இருக்கு. குழந்தைங்க வரைக்கும் செல்போன் யூஸ் பண்ணா ஆமா, எல்லா சின்ன குழந்தைங்களும் இன்னைக்கு செல்போன் வச்சு யூஸ் பண்றாங்க. வச்சிருக்காங்க தானே? ம். இன்னும் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க ம். இயேசு ரீச் ஆகாத கிராமம் இருக்கு, இயேசு ரீச் ஆகாத. ப்ராப்ளம் யார்கிட்ட? நம்ம கிட்ட தான். ப்ராப்ளம் இயேசு கிட்ட இல்ல, ಹೌದು. ப்ராப்ளம் நம்ம கிட்ட இருக்கு. ஆமா, நாம வந்து இப்போ செல்போன்காரங்க இருக்காங்க, ம். அவங்க ஒரு வெர்ஷன் வெளியிடுறாங்க. ம். என்னைக்காவது அவங்க திருப்தி அடைஞ்சாங்களா? இல்ல. ஒரு வெர்ஷனை வெளியிட்டுட்டு ம். ஓகே சூப்பர் வெர்ஷன்பா போதும் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல. சேட்டலைட் அனுப்புறோம், ம். திருப்தி அடைஞ்சோமா? இல்ல. உலகத்தான் எதுலயாவது திருப்தி அடைகிறானா? ம்ஹும். இன்னும் அடுத்து அடுத்த அடுத்த வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டே இருக்கான்ல. ஆமா, நீங்க ஒரு காஸ்பல் சொல்லி ம். 2 பேர் ரட்சிக்கப்பட்டா ம். நீங்க போய் நீட்டி படுத்துறீங்க தானே? ம். பேதுரு மாமி நைட்டு சுரகமாகறாங்க, ம். சுகமாகறாங்க. இயேசு அதை வச்சுக்கிட்டே அந்த ஊர்ல 10 நாள் ஓட்டிடலாமே. ஆமா, ஆமா தானே? ஆமா, அதே ஊர்ல 10 நாள் ஓட்டிடலாம். ஆமா, ஆனா இயேசு மறுநாள் காலை கிளம்பி வேற ஊருக்கு போயிட்டாரு. ம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ம். ஓடிட்டே இருக்கணும் இருக்குல்ல. ம். இன்னைக்கு நமக்கு நமக்கு வந்து ஒரு திருப்தியும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ம். போதுங்கிற எண்ணமும். ம். பிசாசுக்கு வேலை செய்யறவன் ம். 7 நாள் வேலை செய்யறான்ல, ஆமா, 24 ஹவர்ஸ் வேலை செய்யறான். ம். உடனே ஒரு சிலர் சொல்லுவாங்க 24 ஹவர்ஸ்னா மனுஷன் வேலை செய்யலாமா? ம். 24 ஹவர்ஸ் பிசாசுக்குரிய மனுஷர்கள் ஷிஃப்ட் போட்டு அவங்கவுங்க பிரிச்சு வேலை செய்யறாங்க. ம். தேவ மனுஷங்க செய்யறோமா? ம். நாம என்ன செய்யறோம்? உலகத்தான விட குறைவான ஹவர்ஸ் வேலை செய்யறோம். ಹೌದು. நரகத்துக்கு கூட்டிட்டு போறவன் இவ்வளவு வேலை பார்க்கறான். ஒரு சினிமா போட்டு ம். அந்த ஜனங்களை வந்து அப்படி கவர் பண்றான். ம். ஒரு ஆப்பை பாருங்க, அவங்க ஆப் கொடுக்குறாங்க. ம். 24 ஹவர்ஸ் படம் ஓடுது, 24 ஹவர்ஸ் டிவி ஓடுது, ம். 24 ஹவர்ஸ் உட்காந்து பண்ணிட்டே இருக்காங்க. ம். நமக்கு அந்த வாஞ்சியாவது வரணும்ல. ಹೌದು. ஒன்று பண்ணிட்டோம், ம். செஞ்சிட்டோம், திருப்தி. ம். இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் போயிருச்சு. ம். எனக்கு தோணும், ம். எவ்வளவு செஞ்சாலும் நீங்கள் இன்னும் ஃப்ரீயா தான் இருக்கிறீங்க. ம். இன்னும் இயேசுக்கு பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ம். என்ன அளவில் ஒரு எவாஞ்சலிஸ்டா ஒரு டீச்சரா என்ன அளவில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ம். பல நேரங்களில் நான் என்ன யோசிப்பேன்னா, நம்ம இந்த நேரத்தை ரொம்ப வேஸ்ட் பண்றோம், ம். நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றோம் நம்ம. ம். ஏன்னா கொஞ்ச காலம் தான் இருக்க போறோம். ரெஸ்ட் தேவை, கண்டிப்பா ரெஸ்ட் தேவை. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கணும், தூங்கித்தான் ஆகணும். ம். அது இயேசு அப்படி நம்மளை சொல்லல. ம். தூங்குற நேரத்தில் தூங்கணும், சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடுங்க, உபவாசம் இருக்கிற உபவாசம் இருங்க. ம். மற்ற நேரம் ம். சில ஊழியக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஊழியம், ம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ம். முடிச்சுட்டு அப்படியே. அந்த சபைகள் போகாது, ம். கஷ்டம். இங்க என்னன்னா பிரதர், குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். இங்கே குவாலிட்டியை பற்றி யாருக்குமே கவலை இல்லை. ம். அவங்களுக்கு வந்து குவான்டிட்டி தான் முக்கியம். ம். அதாவது நான் இதை சொல்கிறது அவங்க யாரும் ராங்க எடுத்துக்கூடாது. ம். நான் ஒரு நண்பரோட போயிட்டு இருந்தேன். ம். அந்த நண்பர் சொன்னார், இது பொருள் ஒரு 100 ரூபா அதிகமாக இருக்குது, ம். ஆனால் அதை வாங்குங்க அப்படின்னாரு. ம். நான் சொன்னேன், இதுக்கு நான் 2 எடுத்துருவேன் அதில் அப்படின்னேன். ம். அவர் சொன்னார், இல்லை பிரதர் நீங்கள் அதை வாங்குங்க, அது நீங்கள் 100 ரூபா 200 ரூபா அதிகம்னு பார்க்காதீங்க, அதை வாங்குங்க அப்படின்னாரு. ம். சரி அவர் சொன்னாருன்னு சொல்லி வாங்கிட்டேன். ஆனால்
நான் வந்து 2 வாங்குற அந்த குவாலிட்டியும் ம். இந்த ஒரு குவாலிட்டியும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு. ம். எல்லாத்துலயும் இருக்கு டிஃபரன்ஸ். ஆமா. நான் இதுதான் போடுவேன் நான் சொல்லல. ம். ஆனா ஒரு குவாலிட்டி. ம். உலகத்தான் வந்து ஆடம்பரமா இருக்கிறது வேற. ம். ஆனா பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது வேற. ம். இன்னைக்கு சர்ச் ஆடம்பரமா இருக்க விரும்புது. ம். சபை பெருசா இருக்கணும். சபையில உள்ளது பெருசா இருக்கணும். ம். இப்போ நம்ம இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்றோம்ல. ம். இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி ம். இங்க காட் இல்லாட்டி இவ்வளோ வேஸ்ட். ஹவுது. காட் மட்டும் இங்க இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட் ம். இல்லையா? ஆமா. சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் குறைவாவே இருக்கு. ம். நம்ம வசதிக்கு இவ்வளோ இருக்குன்னு பண்றோம். ம். ஆனா தேவ ஆவியானவர் அசைவாடினார்னா ம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஹவுது. எங்கிட்ட ஒருவேளை கூழாங்கல் தான் இருக்கு. ம். ஆனா கர்த்தர் கூட இருக்கிறார். நான் கோலியாத்தை அடிச்சுடுவேன். ஆமா. ஆனா எங்கிட்ட கோலியாத்துக்கு ஈக்குவலா பட்டயம் இருக்கு. ம். ஆனா சவுலா இருந்து கர்த்தர் இல்லாட்டி நான் பயந்து போய் தான் கிடப்பேன். கண்டிப்பா. ஸோ இந்த டிஃபரன்ஸ் சர்ச்சுக்கு தெரியணும். ம். சபை இனி உலகத்தானை விட அதிக நேரம் வேலை செய்யணும். ம். ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய தலைவர் சொல்றாரு, ம். ஒரு நாளைக்கு 10லேருந்து 12 மணி நேரம் வேலை செஞ்சாதான் வருகிற நாட்கள்ல நீங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும். நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க அவர். ம். நீங்க என்ன 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்ய சொல்றீங்க? ம். அது வந்து தொழிலாளர் ஜாஸ்தி. அது அவங்க இஷ்டம். அவங்க என்ன சொல்ல வராங்க. நான் சொல்றேன், கர்த்தருக்காக அவர்களை விட அதிகம் நான் வேலை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ம். கண்டிப்பா ம். வேலை செய்யணும். ம். நிறைய செய்யணும். ம். சபையோட குவாலிட்டி பார்க்கணும். நம்ம கிட்ட கொடுத்த ஆத்துமா கர்த்தர் வரும்போது ம். ஒன்னு மிஸ் ஆகலான்னு இந்தாங்க நீங்க கொடுத்தது அப்படியே இருக்கு. ம். இந்த பெர்ஃபெக்ஷன், ம். அந்த அந்த காரியம் உங்க மனசுக்கு அப்படி வருமானு கேட்டீங்கன்னா வரும். ம். இயேசு சொல்றாரு, ம். நீர் எனக்கு தந்தவைகளில் ஒருவனை தவிர மிச்சம் யாரையும் நான் இழக்கல. அவர் சொல்லிட்டாரு, என்கிட்ட 11 கரெக்டா இருக்குன்ட்டார். ம். அந்த மாதிரி என் சர்ச் இதெல்லாம் பெர்ஃபெக்டா போகும். ம். அப்படிங்கிறதான நிச்சயம் நமக்கு வருமானால் ம். நாம தான் வருகையில போற சபையாக இருப்போம். ஓகே பிரதர், ரொம்ப சந்தோஷம் பிரதர். இந்த எபிசோடில் நோவாவின் நாட்கள்ல இருந்து அது முக்கியமாக சபையை குறித்து ரொம்ப விவரமாக சொன்னீங்க. இந்த நாளில் எப்படி சபையானது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து எப்படி கர்த்தர் பிரியப்படுற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. இந்த எபிசோடுக்கு வந்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.